கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கையில உங்க லைஃபை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கையில உங்களை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கையில உங்க ஃபேமிலியை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கையில உங்க ஃபினான்ஸை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கையில உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், யாரும் அவர் கையில இருந்து உங்களை பிரிக்க முடியாது, பறிக்க முடியாது, எடுக்க முடியாது, நஷ்டங்களை உங்களுக்கு விளைவிக்க முடியாது. இந்த புதிய மாதத்திலும் காரியங்களை இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து இன்னும் ஆழமான அற்புதமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகங்களை மனதை திருப்பும்படி அன்போடு கூட கேட்கிறேன். 2 Timothy chapter 1 verses 12. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகங்களை மனதை எல்லாரும் திருப்பும்படி அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. சேர்ந்து வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் என்ன செய்கிறேன்? அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் என்ன செய்கிறதில்லை? வெட்கப்படுகிறதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்? அல்லேலூயா. பின்பகுதியை வாசிக்கலாம். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று என்ன செய்திருக்கிறேன்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள என்னவாயிருக்கிறார்? வல்லவராயிருக்கிறார் என்று என்ன செய்திருக்கிறேன்? நிச்சயித்தும் இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். இந்த வசனத்தின் பின்பகுதியை நமக்கான வார்த்தையாக எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. பின்பகுதியில் இருக்கிறது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எத்தனை பேருக்கு உங்க தேவனை குறித்த அறிவு இருக்கிறது? அவர் யார் என்கிற அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. I know him. Praise the Lord. அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். I know who I have believed. யார் மேல என் நம்பிக்கையை வச்சிருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். நான் நம்புகிறவர் யார் என்று எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நீங்க நம்புகிற ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கிறது? இந்த மாலை நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை புரிந்திருக்கிறீர்களா? அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை புரிந்திருக்கிறீர்களா? நான் இன்னைக்கு இந்த மாலையிலே இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிவதற்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். Praise the Lord. ஸ்தோத்திரம். எனக்கு தெரியுங்க, நான் ஒருத்தரை நம்புறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். Praise the Lord. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know him well. அவர் எனக்கு நல்லா தெரியும். அவரை பத்தி நல்ல முழுசா நான் அறிஞ்சிருக்கிறேன். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அதை பின்பகுதியின் தொடர்ச்சியாக சொல்லுகிறார், நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? காத்து கொள்ள எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். இந்த மாலை நேரத்திலே இந்த புதிய மதத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எவைகளை நீங்கள் தேவன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஆமென், அவைகளை எல்லாம் அற்புதமாக காத்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பவுல் இந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார், எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் கையில் நான் எதை கொடுத்தாலும் நான் கொடுத்ததை கடைசி வரைக்கும் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? I have to surrender everything. எல்லா காரியத்தையும் யார் கையில கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில நான் இருக்கிறேன். தேவனுடைய கரத்திலே ஒப்புவிக்க வேண்டிய நிலையில நான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நான் சொல்லுவேன், நானே பார்த்து கொள்கிறேன்னு சொல்ற வாழ்க்கை கிடையாது. நானே கஷ்டப்படுறேன்னு சொல்ற வாழ்க்கை கிடையாது. நானே சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற வாழ்க்கை கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். என்ன செய்கிறது? எனக்கு விதித்த வழி, எனக்கு காண்பித்த வழி, எனக்கு கர்த்தர் நியமித்த பாதை என்று சொல்லி அப்படி போராடுகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவருடைய கரத்திலே ஒப்புவித்து வாழ்கிறது, அவருடைய கரத்திலே கொடுத்து வாழ்வது.
நீங்க ஆண்டவர் அறிந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீங்க ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏதோ சும்மா பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம் நானே என் காரியத்தை பார்த்து கொள் என்று சொல்வதற்காக இந்த தேவனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்ல முடியும் கேட்கிறேன். உங்களுடைய ரட்சிப்பு துவங்கி கிறிஸ்தவமே எங்கதான் துவங்குச்சுன்னு சொன்னா நான் சொல்லுவேன் என்னால முடியலன்னு சொன்னதுல தான் துவங்கி இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்றது புரிய முடியுது? என்னால ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவரை, ஐ cannot do anything. இந்த பாவத்திலிருந்து விமோச்சனத்தை பெறுவதற்கு எனக்கு என்ன இல்லை, வழி இல்லை. இந்த மீட்பை பெறுவதற்கான தகுதி உடையவன் நான் அல்ல. இந்த ரட்சிப்பை பெறுவதற்கான தகுதி உடையவன் நான் அல்ல. இந்த மாற்றத்தை பெற்றுக் கொள்வதற்கான தகுதி உடையவன் அல்ல. என்னால் எதையும் இதிலே செய்ய முடியாது என்று சொன்னதுனாலதான் சொல்றாரு, என் குமாரனையே அனுப்பி ரட்சிப்பை உனக்கு துவங்கி இருக்கிறேன். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் ஆரம்பிச்சிருக்குதுன்னா என்னால முடியலன்னு சொல்றதுல தான் ஆரம்பிச்சிருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அது? அல்லேலூயா. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்வதற்கு நாங்கள் எங்களுக்குள் தகுதியுடையவர்கள் அல்ல. எங்கள் தகுதி எங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். உங்களை எல்லாம் கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். எதுக்கு அழைச்சிருக்கார் தெரியுமா? எல்லாத்தையும் என் கையில் சரண்டர் பண்ணுங்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. கம் சரண்டர் எவ்ரிதிங். உன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் என் கையில ஒப்புவி. இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் விசுவாசித்திருக்கிறவரை குறித்த அறிவு எனக்கு இருக்கிறது. ஐ நோ ஹிம் வெல். அவர் எனக்கு நல்லா தெரியும். எப்படி நல்லா தெரியும்? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை மாதிரி அவங்க கையில ஒன்ன கொடுத்துட்டா பாதியில விட்டுட்டு போகிறது மாதிரி அவர் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. நீ நிறைய நாட்டில் இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், கையை பிடிச்சிட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன், உனக்கு அதை பண்ணுவேன் உனக்கு இதை பண்ணுவேன், உன் கூட இருப்பேன், உனக்கு நல்லா இருப்பேன், கடைசி வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொன்ன எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு அவைகளை செய்யாமற் போயிருக்கலாம். செய்வதற்குரிய திராணியை இழந்தும் போயிருக்கலாம். நான் சொல்லுகிறதை புரிய முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லும்படி கேட்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் கையில ஒன்ன கொடுத்துட்டோம்னா அவர் கடைசி வரைக்கும் அற்புதமா அதை நடத்தி முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தபடி கேட்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாலை நேரத்தில்? என் லைஃபை, என் குடும்பம், எப்படி சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையை, என்னையவே, என் குடும்பத்தையே கடவுள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாம கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. அந்த ஒரி பண்றீங்கன்னு நீங்க சொல்றோம்ல, அந்த ஒரின்றது என்ன தெரியுமா? அதை நீங்க சுமக்க போய் தான் ஒரி பண்றீங்க. ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அதை நீங்க கொடுத்தது திருப்பி எடுத்ததுனால தான் ஒரி பண்றீங்க. ஆமாவா? புரியுதா? இந்த பாருங்க, ஆண்டவரே உங்க கையில கொடுத்துட்டேன், என் பிரச்சனைய, இந்த கஷ்டத்தை உங்க கையில கொடுத்துட்டேன், இந்த வேதனையை உங்க கையில கொடுத்துட்டேன், இந்த கண்ணீரை உங்க கையில கொடுத்துட்டேன், இந்த கடனை உங்க கையில கொடுத்துட்டேன், இந்த தடுத்தத்தை உங்க கையில கொடுத்துட்டேன், நான் இதுல ஒண்ணும் பண்ண. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆமென். கொடுத்துட்டு நம்மளை பேசாம தான் இருக்கு சொல்றாரு. கொடுத்துட்டு நீ கவலைப்பட்டனா நீ ஒழுங்கா என்ன செய்யல, என்ன செய்யல, கொடுக்கலன்னு அர்த்தம். எதை அவர் கையில கொடுத்துட்டோமோ அதுக்கப்புறம் அதை குறித்து என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. அதனாலதான் ஸ்தோத்திரம், அப்புறம் அவள் துக்க முகமாய் என்ன செய்யவில்லை. ஏன் துக்க முகமா இருக்குல்ல? தோத்திரம். அங்க போய் அழுதுட்டா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆமென் தோத்திரம், என் வாழ்க்கையே மாறாவின் வாழ்க்கையை போல கசப்பின் வாழ்க்கையாக மாறிவிட்டது, 24 மணி நேரமும் நான் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும், அழுது கொண்டே இருப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. நோ, நான் சொல்றேன், அழுதுட்டதுக்கு அப்புறம் என்னவா இல்ல, முடிச்சுட்டா. என்ன சொல்றானே, என் பிரச்சனையை உங்க கையில கொடுத்துட்டேன், என் பிரச்சனையை உங்க கையில சொல்லிட்டேன், என் பிரச்சனையை உங்க கரத்துல கொடுத்துட்டேன், எனக்கு அற்புதம் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையினாலதான் இனி நான் அழப்போகிறது கிடையாது. கையை தட்டி தான் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன், நல்லதான் கையை தட்டுங்களேன். ஒண்ணு இப்படி சொல்லுவேன், ஒண்ணு கவலைப்படணும், இல்லைன்னா நம்பணும். ஒண்ணு அழணும், இல்லைன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க, இல்லைன்னா நம்பணும். இருக்கிறீங்களா? நல்லதா ஆமீன் சொல்லுங்களேன்.
ஒன்று புலம்பணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? நான் இந்த பக்கம் நம்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கம் நீ புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது கிடையாது, அது நம்பிக்கை இல்லாத. ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். நான் கொடுத்துட்டேங்க, அவர் பார்த்து கொள்வார், அவர் முடித்து கொடுப்பார். நிச்சயமான மாற்றம் அதில் வந்தே தீரும். அவருடைய கரத்திலே ஒப்புவித்ததை அவர் கச்சிதமாக, நேர்த்தியாக, சரியாக ஆமென் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி அதான் சொல், நான் விசுவாசித்திருக்கிறவன், அவரை பத்தி எனக்கு தெரியும், அவரை பத்தி தெரியாதனால நான் அமைதியா இருக்கிறேன் நான் சொல்றேன். இப்படி சொல்லுவேன் நான். உங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா, அவர் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்க அமைதியா இருப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? இப்படி சொல்வேன். ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போய் உங்க பிரச்சனையை சொல்லிட்டீங்க, வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவீங்க? எப்படி வருவீங்க? அவரை தான் நீங்க பார்க்கணும், அவர்கிட்ட பார்த்தா முடிஞ்சணும் எல்லாருமே சொல்லிட்டாங்க, அவரை போய் பார்த்து சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டு வருவீங்க? சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே அவர்கிட்ட சொல்லிட்டோம், என்ன வந்துடும்? சாதாரணமான ஒரு மனுஷனை போய் பார்க்கும்போது இந்த நம்பிக்கை உங்களுக்கு வருதுன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் உங்கள் காரியத்தை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி நம்பிக்கை வரணும்னா, என் காரியம் விசாரிக்கப்படாமல் இருக்கவே முடியாது, எனக்கான பதில் வராமல் இருக்கவே முடியாது, எனக்கான மாற்றங்கள் உண்டாகாமல் இருக்க முடியாது, எனக்கான அற்புதம் நடக்காமல் இருக்க முடியாது. அவர் கையிலே ஒப்புவித்ததை அவர் சரியாக கையாள போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சின்ன பிள்ளைய கூப்பிட்டு, குட்டி பிள்ளைங்க இருக்குது, குட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு அதன் கையில், நீ வா, உன் கையில் என் பிரச்சனையெல்லாம் கொடுத்துட்றேன், என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும்? கேட்டுட்டு என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? நல்லா சிரிக்கும். ஏன்னா அதுக்கு என்ன செய்ய தெரியாது, ரெஸ்பாண்ட் பண்ண தெரியாது, அவங்களால அதை ஹேண்டில் பண்ண. ஆமென். நான் சொல்ல சரியா இல்லையா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நான் சொல்லுவேன், மனுஷங்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம். நான் எப்பயுமே சொல்லுவேன், சாரி பிரதர், உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க போல சிஸ்டர், இதை தான் செய்ய முடியும். உண்மையா இல்லையா? ஏன்னா மனுஷங்க கிட்ட போய் உங்கள் காரியத்தை ஷேர் பண்ணும்போது இதை மட்டும்தான் பண்ண முடியும், இதை தாண்டி பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் கையில் உங்கள் காரியத்தை நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதை பவுல் சொல்றாரு, அவர் அதை 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 காத்து, ஆமே, அதை காத்து கொள்ள எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராய். He is able, he can handle. நான் சொல்வேன், அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியும், அவரால் அதை சரிப்படுத்த முடியும், அவரால் அதில் மாற்றத்தை கொடுக்க முடியும். அவரால் மாற்ற முடியாத காரியம் என்பது ஒன்றுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் சொல்லுவோம் சர்வ வல்லவர். சர்வ வல்லவன் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவரால் முடியாதுங்கிறது எதுவுமே. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அதான் சர்வ ஞானின்னு சொல்றோம். அது அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அவரால் கையாள முடியாத சூழ்நிலை என்று ஒன்றுமே கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல. இத்தனை வருஷமா கோயிலில் இருக்கிறோம், ஆனா கூட எந்த ஒரு இது, நான் சொல்லுவேன், நீங்க தான் நிறைய காரியத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க அவர் கையில் என்ன செய்யல? கொடுக்கல. கொடுத்துட்டு பேசாம இல்லை. ஸ்தோத்திரம். கோயிலுக்கு வர்றது, வீட்டில் உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றது, ஆனால் மீதி வேலையெல்லாம் யார் தான் பார்த்துட்டு இருக்கிறது? நம்மளே பார்த்துட்டு இருக்கிறது. நானே பார்த்துக்கிறேன். கதை சொல்லி இல்லை. ஒப்பு கொடுத்துட்டியா? சொல்ல தெரியணும். உபத்திரவம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நிர்வாணம், அதான் போல் சொல்லும்போது சொல்றாரு, நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யாரும் என்னை பிரிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, அவர் கையில் என்னை மொத்தமாக சரண்டர் பண்ணிட்டேன், என் லைஃப்பை விட்டு கொடுத்துட்டேன். இப்படி சொல்லுவேன், அவருடைய அனுமதி இல்லாமல் என் உயிர் கூட என்னை விட்டு பிரியவே முடியாது. கையை தட்டி தான் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்க. நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இயேசு பாருங்க, அதனால தைரியமா பேசுறாரு. அவர் பேசுற பேச்சு, பிரசங்கம் எல்லாமே வித்தியாசம். போல்டா பேசுறாரு.
ஸ்தோத்திரம். ஆமென். மற்ற மத குருமார்கள் பேசினது போல இயேசு பேசவில்லை. அவருடைய பிரசங்கத்திலே வித்தியாசம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. அவருடைய எல்லா காரியத்திலையும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தார். காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியும், நான் ஒரு டாஸ்கை நிறைவேற்றுவதற்கென்று இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். எனது ஜீவன் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாம, அவருக்கு தெரியாம எனக்கு ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அதனால சொல்லும்போது சொன்ன பாருங்க, பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாட்டா நீ எனக்கு தீமை செய்ய சிலுவையில் அறைய முடியாது. என்ன சொல்றார்? போல்டா சொல்றார். He know, என்ன தெரியும்? He knows, எல்லாம் he know. என்ன தெரியும் அவருக்கு? எனக்கு எல்லாமே தெளிவா தெரியும். என்ன தெரியும்? Praise the Lord. என் ஜீவன் அவர் கரத்தில் இருக்கிறது, என் வாழ்நாள் அவர் கரத்தில் இருக்கிறது, என்னுடைய ஒவ்வொரு காரியமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நான் பேச வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் அவரே எனக்குள் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஒன்றும் நடக்க முடியாது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா? பிசாசு கொண்டு வர அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி தூர போடுங்க. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறவர் எனக்கு இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்ன பிசாசு உங்கள் காதில் வந்து சொல்லிட்டே இருக்கிறான்னா, உனக்கு நடக்கவே நடக்காது, உனக்கு யாருக்குனாலும் நடக்கும், உனக்கு நடக்காது, உன் பிள்ளைக்கு ஒன்றும் நடக்காது, உன் குடும்பத்துக்கு ஒன்றும் நடக்காது, ஒரு மாற்றமும் உன் வீட்டில் வரவே வராதுன்னு பிசாசு சொல்கிறான்னா ஒன்றை மட்டும் நம்புங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், பிரைஸ் தி லார்ட், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமை, எனக்கு நிச்சயமா நல்ல காரியம் என்ன செய்யும்? நடக்கும். நல்ல மாற்றம் உண்டாகும், சுகம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், நற்காரியங்களை பார்ப்பேன். எனக்கான அற்புதங்களை செய்கிற தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நல்லதான் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துல நம்புங்க, அது விசுவாசிங்க. அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். அதை காக்க, அதை நிறைவேற்ற, அதிலே அற்புதங்களை செய்ய அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். நான் சொன்ன முதல்ல ஒப்பு கொடுங்கன்னு சொன்னேன், அவர் கையில் கொடுங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது, கொடுக்கறது யாருங்கிற அறிவு இருந்தால் தான் தைரியமாக கொடுக்க முடியும். ராமின்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் ஸ்தோத்திரம். ஹேண்டில் பண்ண வல்ல முடியுமா? அப்படிதான் கொடுப்போம். ஒரு யாரையாவது சின்ன பையனை தெருவில் சின்ன பையனை ஒருத்தனை கூப்பிட்டு இருந்தால் அப்படி 10 லட்சம் கையில் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அவருக்கு என்ன பண்ண தெரியாது, அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. உண்மையா இல்லையா? போகிற வழியிலேயே ஒரு நோட்டா ஒரு கட்டாக போட்டு போயிட்டே இருப்பான். வீட்டுக்கு போகும்போது அவன் மட்டும்தான் போய் சேருவான். நோட்டு என்ன செய்யாது, ஏன்னா அவனால் ஹேண்டில் பண்ண. உண்மையா இல்லையா? இப்போ சொல்கிறேன், நம்முடைய தேவனை குறித்த ஒரு தெளிவான பார்வை, அறிவு உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னால் ஸ்தோத்திரம். நான் சொல்வேன், நம்பிக்கையோடு அவர் கையில் கொடுப்பீங்க. ஏன்னா என் கர்த்தர் இதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சொல்வேன், நீங்கள் நம்பலை, நீங்கள் கொடுக்கலன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் கொடுக்கலன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? அவரை நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, நீங்களே அழுதுட்டு சாப்பிடாம தூங்காம இருக்கீங்களா? நிறைய பேருக்கு என்ன சாப்பிடவே பிடிக்கல, என்ன சாப்பிடுறதுனே தெரில, சாப்பிட்றதுக்கு என்ன வரல, மனசே வரல. மனசே என்ன பண்ண மாட்டேங்குது, சாப்பிடவே சொல்ல மாட்டேங்குது, தூங்கவே சொல்ல மாட்டேங்குது, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது. அது சொல்லாது, நம்பிக்கை இருந்துன்னா தன்னால் கேட்கும். அது குடு, எனக்கு குடு, எனக்கு பசிக்குது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த ராத்திரி நேரத்தில் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவரை குறித்து சரியான பார்வை, சரியான அறிவு இருந்ததுன்னா அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். அவரை குறித்து சரியான பார்வை, அறிவு இல்லைன்னா அவர் மேலே என்ன வராது சொல்லுவாங்க பாருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே இவங்களை நம்பி ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், மனுஷனை பேசும்போது சொல்கிறேன், ஏமாந்துட்டேன். இனி அவங்கள நான் நம்புறதா இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, மனுஷன் அப்படித்தான். ஆனால் கர்த்தர் ஒரு காலம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார். கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வரங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த ராத்திரி உங்களை பார்த்து சொல்லுறேன், அவரிடத்துல ஒப்பு கொடுங்கள், சப்மிட் பண்ணுங்க.
இந்த ஒப்பு கொடுக்குறதுன்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறதுன உடனே இந்த கையை தூக்கிட்டு, ஆண்டவரே என் கையில் இருக்கிற என் பிரச்சனை எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுத்துட்டு, அதை சொல்லலை. கையை தூக்குறது சொல்லல. ஒப்பு கொடுக்குறதுங்கிறது, ஒப்பு கொடுக்குறதுங்கிறதுனா சரண்டர் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அந்த தாட்டே நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்றார். டேக் நோ தாட். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன செய்யாதீர்கள். என்ன சொல்ல வர தெரியுமா? ஆங்கிலத்தில் டேக் நோ தாட் அப்படின்னு தெரியுமா? அதை குறித்த யோசனையே உனக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன சாப்பிடுவேன், எப்படி தூங்க போறேன், எப்படி இருக்க போறேங்கிற யோசனையே உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன் யோசனை இருக்கக்கூடாதுன்னா, அது அவர் கையில ஒப்பு கொடுத்துரு. நீ என்ன சாப்பிடணுங்கிறத அவர் அற்புதமா உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லும் போது, அவர் உங்களை என்ன செய்கிறவரானபடியினாலே, விசாரிக்கிறவரானபடியினாலே, என்ன செய்கிறவரானபடியினாலே, விசாரிக்கிறவரானபடியினாலே. Praise the Lord. அவர் உங்களை என்ன செய்கிறவர்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்கள். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்க மேல கேர் எடுக்கிறவர். நீங்க சொல்லலாம், எனக்கு நல்ல ஒரு கேரிங்கான இவங்க கிடையாது, அவங்க கிடையாது. Praise the Lord. நல்ல ஒரு ஃபேமிலி செட்டப் இல்லை, நல்ல ஒரு ஃபாதர்ஹுட் எனக்கு கிடைக்கல, நல்ல ஒரு சைல்டுஹுட், நல்ல குழந்தை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், சைல்டுஹுட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு கவனமாக கவனிங்க. இந்த வளர்ந்து வருகிற பருவன்றது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பருவத்தில் தான் நிறைய காரியங்கள் உள்ள என்ன செய்யப்படுகிறது, உட்புகுத்தப்படுகிறது. கவனிக்கிறீங்களா நீங்க? ஆனால் நான் சொல்லுவேன், இந்த சைல்டுஹுட் ஒருவேளை நல்ல விதமான நாட்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. நான் சொல்றதை புரிய முடியுதா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்கு நல்ல ஃபாதர் இல்லை, நல்ல மதர் இல்லை, நல்ல ஃபேமிலி இல்லை, நல்ல ஹஸ்பண்ட் இல்லை, நல்ல ஒய்ஃப் இல்லை, எனக்கு பெருசாக எந்த சப்போர்ட்டும் இல்லை, என்னுடைய இன்லாஸும் கிடையாது, அவங்க இல்லை, இவங்க இல்லை, கூட பிறந்தவங்க உதவி இல்லை, அவங்க உதவி. யார் சொல்கிற? எந்த உதவியுமே இல்லாமல் போனாலும் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உங்களை என்ன செய்கிறவரானபடியினால், விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை 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 சொல்லி முடிக்கல. மீதியை சொல்லுவீங்கன்னு பார்க்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே யாருமே. கவலைகளை எல்லாம் அப்படின்னு தெரியுமா? ஒன்றும் சொல்லலை. உனக்கு என்னென்ன கவலைலாம் வருதோ அந்த கவலை எல்லாத்தையும் யார் மேலே வச்சிரு. பண கஷ்டம், ஐயோ கவலை ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா, அவர்களை கொடுத்துட்றேன். ஆமாம். ஏன்னா என்னது உலகத்திற்கு கொண்டு வந்த அவருக்கு தெரியும், என்னை எப்படி போஷிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டுக்கலாம், நல்ல கையை தட்டுங்க சந்தோஷமா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இது இல்லை அது இல்லை, ஸ்தோத்திரம். வேலை இல்லை, நல்ல ஃபியூச்சர் எப்படி, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம், என் குடும்பம், பிள்ளைகளுக்கு நல்ல காரியம், அடுத்து இது எல்லா கவலையும் ஒன்று போட்டு நெருக்கலாம். வசனம் சொல்லுது, நான் கவலைக்கு உட்படுத்துகிற தேவன் அல்ல, கவலையை என்ன செய்கிற தேவன், மாற்றி அமைக்கிற தேவன். சரண்டர் யுவர் ஓரி, கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ண. பிரைஸ் தி லார்ட். அதை என் கையில ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, அவர் மேல வை. நீதிமொழிகள் 16வது நீதிமொழிகள் 3ஆம் வசனத்துக்கு வரும்படி கேட்கிறேன். Proverbs 16:3, 16:3 சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:3. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக மனதை திருப்பும்படி அன்போடு கூட கேட்கிறேன். உன் செய்கைகளை யாருக்கு ஒப்புவி? கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆமென். அப்பொழுது உன் யோசனைகள் என்ன செய்யப்படும்? சரண்டர். Praise the Lord. அழகா இருக்குது. உன் செய்கைகளை commit thy works unto the Lord. கர்த்தருடைய கையில உன் வேலையை, உன் காரியத்தை, உன் முயற்சியை, உன் பிரயாசத்தை, உன் கையின் காரியத்தை ஒப்புவி. சொல்லு, ஆண்டவரே இதை முடிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் கிடையாது, இதை செய்வதற்கு எனக்கு பெருசா திறமை கிடையாது, எனக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க் பெருசு. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எனக்கு முன்னாடி இருக்கிற வேலை பெருசு, எனக்கு முன்னாடி இருக்கிற பொறுப்பு பெருசு.
எனக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற சில பொறுப்புகள் எல்லாம் பெரியது. என்னை நம்பி பிள்ளைகளை கொடுத்துட்டீங்க, என்னை நம்பி குடும்பத்தை கொடுத்துட்டீங்க, என்னை நம்பி நிறைய காரியங்களை கொடுத்துட்டீங்க. ஆனால் எனக்கு முன்னாடி நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு முன்னாடி நிறைய கடமை இருக்குது, நான் நிறைவேற்றுவதற்கு? இருக்கா 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 சொல்றீங்களா? இது எப்படி செய்யறதுனே தெரில பாஸ்டர், ஒன்றுமே புரியல, இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பெருசாக நான் அதை பிளான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல. வசனம் சொல்லுது, இப்போ ஒன்று பண்ண, என்ன பண்ணுனா, உன் செய்களை எல்லாம் யார் கீழே ஒப்புவி? ஆண்டவரே, எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாட்டாலும், எனக்கு பெருசாக ஒன்றும் புரியாட்டாலும், எனக்கு பெருசாக இதை எப்படி கையாளணும்னு தெரியாட்டாலும், என் மொத்த காரியத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்றேன். ஆனால் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் உறுதிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறீங்க. கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தபடி கேட்கிறேன். நல்லதான் கையை தட்டுங்களேன் சந்தோஷமா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது நீதிமொழிகளுக்கு இன்னொரு பகுதியை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 3வது நீதிமொழிகள் 5-6 வசனங்கள். Praise the Lord. Proverbs 3:5 and 6. நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாமல், எதன் மேல் சாயாமல், இந்த மூளை சொல்றதெல்லாம் கேட்காதன்றாரு. இந்த மூளை ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், அது சொல்றதெல்லாம் என்ன செய்யாத, கேட்காத, அந்த புத்திய சாயாத. தோத்திரம். மனுஷனுடைய ஞானம், இந்த புத்தி, உலகம் சொல்றது, சுத்தி உள்ளவன் பேசுறது, இதன் மேல சாயாமல். அடுத்த வார்த்தை இருக்குது, உன் முழு எதோடும் சொல்லுங்கள், இருதயத்தோடும், கம்ப்ளீட்டா, with all thine heart trust in the Lord and lean not to thine own understanding. உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாதே, சாயாதே. அடுத்த வார்த்தை, உன் முழு இருதயத்தோடு, உன் முழுமையும், உன்னுடைய முழுமையோட கூட யாருக்கு மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தரிலே நீ நம்பிக்கையா இருந்து. அடுத்த வார்த்தை இருக்குது, 6வது வசனம், உன் வழியிலெல்லாம் யாரை நினைத்துக்கொள். ஆங்கிலத்தில் acknowledge him in all your ways, in all thy ways. சொல்றாரு, உன் வழியிலெல்லாம் யாரை அக்னாலேஜ் பண்ண? நீ போகிற பாதையில், நீ கடந்து போகிற சூழ்நிலையில், உன் பிரச்சனைக்கு மத்தியில், தேவைக்கு மத்தியில், வியாதிக்கு மத்தியில், நிறைவேற்ற முடியாத கடினமான பாரங்களுக்கு மத்தியில், எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிற அந்த நெருக்கத்திற்கு மத்தியில், உதாசீனங்களும் வெட்கங்களும் அவமானமான வார்த்தைகளும் உன் காதுகளுக்குள்ளே கேட்கிற அந்த நிலைக்கு மத்தியில் யாரை அக்னாலேஜ் பண்ண சொல்றாரு? Amen. Acknowledge me. அதுக்கு மத்தியில் என்ன நினை, என்ன யோசி, ஒன்னை யோசிக்காத, உன் புத்தி சொல்றதையும் யோசிக்காத. அதான் சொல்றாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்கு மத்தியில் மனுஷங்க சொல்றத யோசிக்காதீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? பிரச்சனைக்கு மத்தியில் யாரை யோசிக்க சொல்றாருன்னா, என்ன யோசி, என்ன திங்க் பண்ண, என்ன அக்னாலேஜ் பண்ண. ஸ்தோத்திரம். என்ன அக்னாலேஜ் பண்ண, என்னை நினைத்துக்கொள், அங்கீகரி, ஒப்புக்கொள். சொல்லுவேன் நான் இந்த இடத்துல, இதுக்கு மேல என்னால் ஒன்றும் எந்த, நான் சொல்ல பார்த்தீங்களா, சால்வேஷன், ரட்சிப்பே அப்படிதான். என்னால் முடியாது ஆண்டவர், நாங்கள் இதெல்லாம் திராணியே கிடையாது. அது தான் அங்கே தான் கர்த்தருடைய வேலையை ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல ஐ எம் நத்திங், ஐ cannot do anything, ஐ எம் நாட் worthy சொல்லுவேன், இந்த காரியத்தை செஞ்சு முடிப்பதற்கு தகுதி உடையவன், திராணி உள்ளவன், ஞானம் உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் நான் அல்லன்னு எந்த காரியத்தெல்லாம் கடவுள் கையில் ஒப்பு கொடுக்குறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கான பாதையை திறந்து கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். கைகளை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். Hallelujah. Acknowledge him. Acknowledge him.
Acknowledge him. அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வார்? செவ்வைப்படுத்துவார். உனக்கு போறதுக்கான பாதை தெரியாம இருக்கலாம். நான் எப்பயுமே சொல்லுவேன், praise the Lord. அதான் நான் 100% நம்புறேன். அப்படி சபையில் தான் வலியுறுத்துறேன். praise the Lord. ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் சொல்லுவேன், ஒரு பயணத்தில் துவங்கிட்டேன். நான் இந்த பயணத்தில் நான் டிரைவர் கிடையாது, நான் ஓட்டுநர் அல்ல. ஏன்னா அவர் தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? இயக்கி கொண்டு இருக்கிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன்னா அவர் நடத்துறாருன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். இப்படி சொல்லுவேன். நான் ஓட்டுறவரை குறிச்ச எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா தைரியமா நான் உட்கார்ந்துருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் புதுசா ஒருத்தர் ஜீப் எடுக்கிறாருன்னா அதுல ஏறி நான் போக மாட்டேன் கண்டிப்பா. அப்படி யாரையும் போகவும் வைக்க மாட்டோம் சர்ச்சில். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்? அவர் மேல நமக்கு என்ன கிடையாது? கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஓட்டுவாரா, ஓட்டி கொண்டு போய் சேர்த்துருவாரான்னு சொல்லிட்டு. ஆனா வசனம் சொல்லுது, இந்த வாழ்க்கையை துவக்கினவர், விசுவாசத்தை நமக்குள் துவக்கினவர், நற்கிரியைகளை நமக்குள் துவக்கினவர், நல்ல ஆரம்பங்களை நமக்குள் உண்டாக்கினவர், நல்ல வார்த்தைகளை நமக்கு நேராக பேசினவர், அவரை பற்றி தான் சொல்லுகிறேன். அவர் தான் உங்க வாழ்க்கையை துவக்கி இயக்கி கொண்டிருக்கிறார். எனவே தைரியமான உள்ள உட்கார்ந்து சொல்லலாம், என் கர்த்தர் நல்லவர், எனக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நிச்சயமான கரையிலே என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனக்குள் துவங்கின நற்காரியங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், என் வழியில் எல்லாம் யாரை நினைத்துக் கொள்ளுகிறேன்? கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, தோல்வி வரும்போது, அவமானம் வரும்போது, இக்கட்டுகள் வரும்போது, சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது, பண தேவைகள் வரும் பொழுது, மன கஷ்டங்கள் வரும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் ஒன்றை நினைவு கூறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். என்ன தெரியுமா? Acknowledge me in all your ways. உன் வழிகளில் எல்லாம் என்ன அக்னாலஜ் பண்ண. வேற எந்த வழியும் தேடாத, ஏன் வழியை தேட. வேற யாரையும் தேடாத, என்ன தேட. வேற எந்த முடிவையும் எடுக்காத, என்ன முடிவா வையே. இருக்கிறீங்கன்னா கரம் உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கும். வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வார்? செவ்வைப்படுத்துவார். நான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம். உங்க திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்பத்தின் காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸ், தொழில், வருமானத்திற்கு அடுத்த காரியங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க, சில நேரங்களில் இந்த அன்செட்டில்டு பில்ஸ் சிலருக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் எப்படி கொடுக்குன்னு தெரியல. லோன்ஸ், கடன் 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 கடன், சுற்றி நிறைய கடன். என்ன செய்யறது ஒன்றுமே புரியல. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். என்ன பண்ணுறது? நாங்கள் இந்த லோன் கடன்கிறது நான் சொல்லுவேன் நல்ல காரியம் கிடையாது. எப்படி போய் மாட்டிட்டோம், கையில் வந்துருச்சு, சிக்கிட்டோம், என்ன பண்ணுறது தெரியலையே. வசனம் சொல்லுது, அதையும் யார் கையில் ஒப்புவி? என் கையில் ஒப்புவி. நான் அதை நடத்தி முடிக்க சரி செய்ய நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம். சொத்துக்கள், வர வேண்டிய காரியங்கள், கையில் கிடைக்க வேண்டிய காரியங்கள், பிரச்சனை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்றாரு, என்ன அக்னாலஜ் பண்ண. அக்னாலஜ் மீ இன் ஆல் யோர் வேஸ். உன் வழிகளில் எல்லாம் என்னை அங்கீகரி. அங்கீகரிக்கிறது என்ன தெரியுமா? சொல்லுவேன் நான். பிரைஸ்லாம். ஒருத்தர் அக்னாலஜ் பண்ணுறோன்னா அவரை தான் முதன்மைப்படுத்துவாங்க. அவரை தான் முதன்மைப்படுத்துவோம். நீங்கள் தான்.
ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்ன அக்னாலஜ் பண்ண அப்படின்னா தெரியுமா, இந்த பிரச்சனையில் நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க முடியும், இந்த தேவையில் நீங்க தான் அற்புதத்தை கொடுக்க முடியும், இந்த வியாதியில் ஒரு அற்புதத்தை செய்ய நீங்க தான் வல்லவராக இருக்கிறீங்க, இந்த மன உளைச்சலுக மாற்றத்தை கொடுக்க உங்களால் மட்டும்தான் முடியும். அநேகர் என்னை குறித்து பேசுகிற, என் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எங்களை குறித்து பேசுகிற அந்த அவதூறான வார்த்தைகளை மாற்றுவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நான் அதை நம்புறேன். நீங்க அதை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்க. கையை தட்டி தான் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும் கேட்கிறேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியருக்கு வாங்க. ஹல்லேலூயா. acknowledge him in all your ways. உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் காரியங்களை என்ன செய்வார், சேவைப்படும், உன் பாதைகளை அவர் சேவைப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 1 verses 8, 9 and 10. 8, 9, 10 3 வசனங்களையும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போமா? ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை எங்களை அறியாதிருக்க எங்களுக்கு என்னதில்லை. எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நாங்கள் மறைக்கலை, எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அறியாதிருக்க மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை என்ன செய்யத்தக்கதாக, அற்றுப்போகத்தக்கதாக எங்களுக்கு எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு என்ன செய்தது, உண்டாயிற்று. 9ஆம் வசனம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற என்னது, தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்ப வேண்டாம். அல்லேலூயா. உண்மை அது. உலகம் சொல்லுது ஒன்ன நம்புன்னு சொல்லுது. நான் சொல்லுவேன், என்னைய மட்டும் நம்பி நான் எதையும் சாதிச்சிட முடியாது. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு. அதில் நான் சொல்லுவேன், கிறிஸ்து இல்லைன்னா எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. நான் என் சுயமா எதையும் செஞ்சிட முடியாது. அதை எங்கள் மேல் எப்படி இராமல், நாங்கள் எங்கள் மேல் என்னவாயிராமல், நம்பிக்கையாயிராமல், எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் இருக்கிறீங்களா? யார் மேல நம்பிக்கை இல்லை, எங்க மேல நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை, சேர்ந்து வாசியுங்கள், மரித்தோரை எழுப்புகிற யாரன் மேல், தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. இன்னைக்கு நமக்கு அழைக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? ஒன்னை நம்பி ஒன்னை சார்ந்திருந்து ஒன்னையே பிடிச்சிட்டு இருந்து எல்லாத்தையும் நீயே கையாளுறன்னு சொல்லாம எல்லாத்தையும் யார் கையில கொண்டு வந்து கொடு, ஏன் கையில கொண்டு வந்து கொடு. சப்மிட் ஆல் யுவர் வேஸ். உன் காரியம் எல்லாத்தையும் ஏன் கையில கொடு. நம்பிக்கையாராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே என்ன செய்திருந்தோம். என்ன தெரியுமா? எங்களால் எங்களை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற, எங்க உயிரை காப்பாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எங்க திராணி, எங்க திறமை, எங்க பலத்தின் அடிப்படையிலேயே அங்கே இருந்தால் நிச்சயமா என்னதான் வரும், மரணம் தான் எங்களுக்கு வரும். ஆனால் அடுத்த வசனத்துக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் சொல்லுங்கள், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை என்ன செய்தார், அவர் எங்களை என்ன செய்தார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போது, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்த போது, எத்தனையோ நஷ்டங்கள் வந்த போது, எத்தனையோ அவமானங்கள் வந்த போது, எத்தனையோ தலைமுடிவுகள் வந்த போது, எத்தனையோ ஏமாற்றங்கள் வந்த போது, எத்தனையோ தட்டுப்பாடுகள் வந்த போது எங்களை தப்புவித்தார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? தப்புவித்தாரா? வெளியில கொண்டு வந்தாரா? அந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் உங்களை காப்பாத்தினாரா? இன்னும் லிட்டரலா சொல்லணும், எத்தனை கருத்துல செத்துருவீங்கன்னு இருந்தீங்க. உண்மை அது. மரணம் தான் வரும் என்று இருந்தோம். திரும்ப ரைஸ் ஆகி வருவானாங்கிற நம்பிக்கையற்ற நிலைமையெல்லாம் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர் என்ன செய்திருக்கிறார், தப்புவித்தார், தப்பு விக்கிறார், இன்னும் என்ன செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தப்பு வைத்தவர் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஒரு நஷ்டமும் ஒரு தோல்வியும்
என்னை மேற்கொள்ள முடியாது. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எத்தனையோ சூழ்நிலையில அவர் உங்களை தப்புவிக்கிறார், இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தப்புவிப்பார். எங்க மேல நம்பிக்கை வச்சோம்னா நாங்க என்னதான் நிச்சயமா மரணம் தான் எங்களுக்கு முடிவு. அதை தாண்டி பெருசா ஒரு முடிவு இல்லை. ஆனா நாங்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சதுனால, உயிரோடு எழுப்புகிற அவர் மேல நம்பிக்கை வச்சதுனால, எந்தெந்த சூழ்நிலையில எத்தனையோ சூழ்நிலையில எங்களை தப்பு வச்சு கொண்டு வந்துட்டாரு, இன்னமும் தப்பு வைத்து கொண்டுதான் இருக்கிறாரு. இன்னும் தப்பு வைப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையை மட்டும் ஊற்றாதீங்க. அல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் இருக்குது, நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. என்னதான் வர்ற பிரச்சனை எல்லாம் எப்படிதான் வருதுன்னா, நம்பிக்கை என்ன செய்யுது? நம்பாத அளவுக்கு தான் வருது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அப்படித்தான் வந்துச்சு, சாதாரணமாலாம் வரல. நிறைய நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சாதாரணமாக ஒரு பிரச்சனை இப்படி வந்துச்சு இப்படி போயிடுச்சு. நோ நோ நோ, பிரச்சனைனாலே அது எப்படி தான் வருது? நம்பிக்கை இழக்க வைக்கிற அளவுக்கு தான் வருது. ஆனாலும் சொல்லுங்க, அதன் மத்தியிலும் நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோங்கிறது தான் பவுல் சொல்றாரு. கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா தான் கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல வர்ற எத்தனை பெரிய காரியமானாலும் நான் சொல்லுவேன், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் என்ன செய்வார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டா அவர் விடவே மாட்டார். எத்தனை சீற்றம் வந்தாலும் அத்தனை சீற்றம், நான் சொல்லுவேன், வர்ற பிரச்சனை எல்லாம் வரும், ஆனா அது வந்த இடம் தெரியாம அது போயிடும். நீங்க நிலைச்சு நிற்பீங்க. விசுவாசிங்க மட்டும்தான் ஆமேன் வந்திருக்கும். எத்தனையோ சூழ்ச்சிகள் உங்களை அழிக்கும்படி வந்தது, ஆனால் அத்தனை சூழ்ச்சிகளிலும் ஆமாம் அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. நீங்கள் நிலைச்சு நிற்கிறீங்க, உங்கள் குடும்பம் நிலைச்சு நிற்குது, உங்கள் பிள்ளைங்க நிலைச்சிருக்கிற காரணம் என்னன்னா, அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம் அது மிகவும் பெரியது. கையை தட்டி தான் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லதான் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் யோசிச்சாங்கல்ல, ஒரு நிறைய காரியங்களில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, இத்தோட இவன் முடிஞ்சா நினச்சிருப்பாங்க உங்களை பார்த்து. ஆனால் அத்தனை காரியத்திலையும் நீங்கள் திரும்ப 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 எழும்பி நிற்கிறீங்கன்னா, நான் சொல்லுவேன், அது முற்றிலும் தேவனுடைய பெரிதான அற்புதமான செயல், தேவனுடைய அற்புதமான காரியம். கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இப்பொழுதும் என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. இந்த ராத்திரி உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். அக்னாலஜி, அவர் கையில் ஒப்பு கொடுங்க. என் காரியம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பிரச்சனை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என் கஷ்டம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சூழ்நிலை அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தமாக அவருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் ஃபியூச்சர், என் எதிர்காலம். சிலர் கடந்த காலத்தை குறித்து யோசிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கென்று மகிமையான திட்டங்களை வச்சிருக்கிற பொழுது உங்களுக்கு கடந்த காலம், உங்கள் எதிர்காலங்களை ஒரு நாளும் நிர்ணயிக்கவே முடியாது. இருக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லுங்கள். இத்தனை வருஷம் இப்படி ஆயிடுச்சு, நோ 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 நோ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆண்டவருக்கு. அதெல்லாம் சொல்லுவேன், எத்தனையோ காலங்கள் சென்ற பின்பு கூட கர்த்தரை சார்ந்திருந்த ஆட்களுக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை தான் செஞ்சிருக்கிறாரு. இந்த ராத்திரி உங்களை பார்த்து சொல்கிறேன், உன்னை நம்புங்க. பிரைஸ் தி லார்ட். அற்புதமான காரியத்தை அவர் இன்னும் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுங்க. யூதா ஸ்தோத்திரம் 24ஆம் வசனத்துக்கு வரும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென். வலுவாதபடி அவர் உங்களை என்ன செய்கிறவர்? காக்கிறவர். எப்படி காக்கிறவரா? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே ஆமென் எப்படியா ஆமென் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் என்ன செய்யவும் நிறுத்தவும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அவர் யார் சொல்லுங்கள்? வலுவாதபடி நாம என்ன செய்கிறவராம்? காக்கிறவர். மகிமையுள்ள சன்னிதானத்திலே என்ன செய்கிறவர்? மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் கொண்டு வந்து நிறுத்த
நிறுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? முற்றும் முடிய அவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லதை கையை தட்டுங்களேன். நான் சொல்லுவேன், பிகினிங்க கடவுள் கையில் சரண்டர் பண்ணி விட்டுட்டீங்க, கொடுத்துட்டீங்க. நான் சொல்கிறேன், அவர் எங்கே வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துவன்றாரு. அழகாக இருக்குது. 1:24 தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட ஆமென் மாசற்றவர்களாய் உங்களை என்ன செய்யவும். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இந்த வேர்ல்டி லைஃப்பை மட்டும் சொல்லி முடிக்கல, அவர்கிட்ட நீங்கள் போய் சேருகிற வரைக்கும் அற்புதமாய் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நல்லதான் கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம் கடவுளுடைய கரத்தில் ஒப்புவித்து வாழுகிறோம். அல்லேலூயா. உடனே இப்படி போயிடக்கூடாது. அப்போது எனக்கு எந்த பொறுப்புமே இல்லை, எனக்கு எந்த அதை சொல்ல வரல. நான் செய்கிறதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் நம்பிக்கையெல்லாம் யார் மேலே வச்சிருக்கிறேன்? புரியுதா நான் சொல்கிறது? நான் ஜீரோ work completely, I will be handing over everything to Jesus. I will be sitting. அதை சொல்ல வரல. நான் சொல்றது என்னன்னா, இந்த கவலையும் எந்த பாரமும் எந்த விதமான அதனுடைய விளைவுகளை குறித்த யோசனை இல்லாமல் நான் எனக்கு கொடுத்தவைகளை, எனக்கு நியமிக்கப்பட்டவைகளை நான் செய்து கொண்டே வருகிறேன். ஆனால் அதனுடைய முடிவுகளை அற்புதமாக மாற்றுகிற தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். இந்த ராத்திரி நேரம் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அவரிடத்தில் ஒப்புவித்ததை ஒரு நாள் வரைக்கும் காக்க எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வல்லவராய். இஸ் ஏபிள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மாசற்றவர்களாய் எங்கே அவன் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் என்னதான் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அங்கே வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துறதுக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலக வாழ்க்கையிலையும் அற்புதமாக உங்களை நடத்துவார். இந்த உலக வாழ்க்கையோடு முடிஞ்சு போயிடுறது இல்லை. அவர் கையில் போய் நிற்பதற்கும் தகுதியை இவர் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன், கர்த்தரோட இசைந்திருந்து அவரோடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவரை முன் வச்சு அவருடைய பலத்தோடு இந்த உலகத்தில் வாழுவேன். ஆனால் மரணம் வந்துச்சுன்னா நான் நித்தியமாக யாரோட கூட இருக்க போகிறேன்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன், எந்த பயமும் நமக்கு தேவையே, தைரியமாக இருக்கணும். என்ன தைரியம் தெரியுமா? நான் வாழுகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இங்கே வாழுவேன். என்னைக்கு மரணம் வருதோ நான் அவரோடு கூட என்ன செய்ய போகிறேன்? நித்திய காலமாக. ஒரு சிலருக்கு தான் வாயில் வந்திருக்குது, சொல்லாதவங்களாம் எங்கே போக போறீன்னு தெரியல. நான் மறிச்சேன்னா, உயிரோடு இருந்தேன்னா, நான் உயிரோடு வாழும்போதும் அவரோட தான் வாழ போகிறேன். என்னுடைய முடிவும் யாரோட தான்? எத்தனை பேர் நம்புறீங்க? அதை முற்றும் முடிய காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறாரா? உங்களை ஊற்ற மாட்டார் பாதியில். மனுஷனை மாதிரி கிடையாது, மனுஷனை மாதிரி இல்லை. நீ நல்லவன் இல்லை, நீ மோசமானவன், உன்னை பாதியில் விட்டேன், கிடையவே கிடையாது. கதை சொல்கிறாரு, நான் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் கரை சேர்ப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். உனக்கென்று ஒரு லக்கை நியமிச்சிருக்கிறேன். அந்த லக்கு என்ன லக்குன்னா, என்னோடு கூட நித்திய காலமாய் வாழ்வதே. கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்பிக்கையோடு சொல்லுங்க, இந்த உலகத்தில் இந்த ஜீவன் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் எனக்கு என்ன செய்ய முடியாது, நடக்கவே முடியாது. எனக்குன்னு என்னெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் இந்த உயிர் என்ன விட்டு என்ன செய்யாது, போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. வந்திருக்கணும். என்னெல்லாம் பார்க்கணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ, என்னை கொண்டு கர்த்தர் எதையெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவேன். அதற்குரிய பலனை கர்த்தர் எனக்கு தருகிறார். நல்லதான் ஆமின்னு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களே செய்ய வேண்டியிருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க.
நிறைய சாதிச்சுட்டு நினைச்சிடாதீங்க, ஐயோ பயங்கரமா பண்ணி முடிச்சுட்டாங்க. நோ நோ நோ, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, அடைய வேண்டியது இருக்குது, பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்கிறது, அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது, அடைய வேண்டிய உயர்வுகள் ஏராளம் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். கையை தட்டித்தான் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அதை என்ன செய்யும்? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். டிக்கெட் எடுத்த மாதிரி எப்போ போகலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. எப்படி யோசிக்கிறோம்னா, இந்த ஜேர்னியில் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமையான காரியத்தை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், என்ன செய்வார்? தப்புவிப்பார். நான் நம்பி இருக்கிறேன், தெரியும் எனக்கு. அவர் கையில் கொடுத்துட்டேன், சரண்டர் பண்ணிட்டேன். ஒரு நாளும் விடவே மாட்டார். அவர் கையில் ஒப்புவித்ததை அவன் அந்நாள் வரையிலும் காக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இஸ் ஏபிள். அந்த நம்பிக்கையில் இருங்க, அவரால் முடியும், வல்லவர் அவர். எழுப்பி நிற்போம், கரங்களை வானத்தை உயர்த்தி. உங்கள் சூழ்நிலை என்னவா இருந்தாலும், உங்கள் பிரச்சனை என்னவா இருந்தாலும், உங்கள் தேவை என்னவா இருந்தாலும், உங்கள் கஷ்டம் என்னவா இருந்தாலும், ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒருவேளை இங்கே இருக்கிற அநேகருக்கு அதை தெரியாமல் இருக்கலாம். பிரதர் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட், தேவ பிள்ளைகளை அநேகர் அதை அறியாமல் இருந்திருக்கலாம், அநேகரை நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களில் அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், என்னால் ஹேண்டில் பண்ண முடியலங்கிற மாதிரி நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறோம், என் கையில் கொடு, மொத்தமாக சரண்டர் பண்ணு. அதில் நான் சொல்கிறேன், நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், அதில் எவ்வளோ அற்புதமான காரியம் நடக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக அது மாறுதுங்கிறத பாருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்கிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், ரோமர் 8:38-39, அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வர்ற காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வான வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று என்ன செய்திருக்கிறேன்? என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலே, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய கையிலிருந்து உங்களை ஒருத்தரும் எடுக்கவே முடியாது. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தருடைய கையிலிருந்து ஒருத்தரும் உங்களை பிரிக்க முடியாது, பறிக்க முடியாது, அவரை விட்டு உங்களை தூரப்படுத்தவே முடியாது. ஒருவனும் பிரைஸ் தி லார்ட் அவைகளை என் கையிலிருந்து என்ன செய்வதில்லை? பறித்துக் கொள்வதில்லை. 29 வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. என் கையிலிருந்து பிரிக்க முடியாது. என்னைய காட்டிலும் என் பிதா பெரியவராக இருக்கிறாரு. அவர் கையிலிருந்து யாரும் உங்களை பறிக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணை மூடுங்க, கைகளை உயர்த்துங்க, உள்ளதை திறந்து. எவ்ரி ஐஸ் க்ளோஸ்ட், எவ்ரி ஹேண்ட்ஸ் லிஃப்டட் அப். அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கையில் உங்கள் லைஃப்பை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கையில் உங்களை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கையில் உங்கள் ஃபேமிலியை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கையில் உங்கள் ஃபினான்ஸை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கையில் உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், யாரும் அவர் கையிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது, பறிக்க முடியாது, எடுக்க முடியாது, நஷ்டங்களை உங்களுக்கு விளைவிக்க முடியாது. Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி. எனக்கு தெரியல என்ன பிரச்சனையோட நீங்க இருக்கிறீங்க,
என்ன சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் அவங்க சூழ்நிலையில் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். சரண்டர் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக. உங்கள் பிஸ்னஸை சரண்டர் பண்ணுங்க, உங்கள் ஃபினான்ஸை சரண்டர் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலியை சரண்டர் பண்ணுங்க, உங்கள் ஒரிஸ், அவங்க கவலைகள் எல்லாத்தையும் அவர் கையில் கொடுங்க. நிறைய பொறுப்புகள், கடமைகள், என்னால் செய்ய முடியாத நிறைய கடமைகள் இருக்குது பாஸ்டர். ஐ cannot handle it. அதனால் ஹேண்டில் பண்ணவே முடியாது, என் திறமைக்கும் என் திராணிக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறீங்களா? இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், அவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவர் அதை சரி பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி நல்லா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அவர் கையில் எதை கொடுக்குறீங்களோ அதை அற்புதமாக ஹேண்டில் பண்ணுவார், சரியா மாற்றுவார். பழுதானவைகள் சரி செய்யப்படும். எங்கெங்கே எதெல்லாம் செட்ரைட் பண்ணுமோ எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணுவார். 100% புதிதானவைகளாய் மாற்றுவார். நான் சொன்னேன், ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராக இருக்கிறான்? புது சிருஷ்டி. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆர்கன்ஸ், நான் சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள், அவயவங்கள் சொல்லுங்க, சரீரத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அது புதுசாக மாறட்டும், புதுசாக செயல்படட்டும். என் மைண்டு சொல்லுங்க, என் திங்கிங், என் மைண்டு அங்கே இருந்து என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளே, ஒவ்வொரு எல்கைகளுக்குள்ளே, என் சிந்தை முதல் எண்ணம் வரை, எண்ணம் முதல் என் செயல் முடிவுகள் வரை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட என ஒப்பு கொடுக்கிறேன். I surrender my life. I surrender my mind. I surrender my heart. I surrender my every part of the body. என்னுடைய எல்லா சரீரத்தின் அவயவங்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். I surrender my decisions. என் தீர்மானங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவைகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் பிரச்சனைகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தோல்விகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் நஷ்டங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் லாபங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தான் எல்லாங்கிறத நான் நம்புறேன். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றேன் என் லைஃப். அற்புதமான காரியங்களை நீங்க செய்கிறதற்காக நன்றி. ராத்திரி வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக நன்றி. நல்ல மாற்றங்களை, நல்ல உயர்வுகளை அவங்க வாழ்க்கையில கொடுத்து நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை அவங்க வாழ்க்கையில நிரூபித்து காண்பீங்க. அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.